அந்த பிள்ளையை செவுத்துல போட்டு அடிக்கானுவ, அடிச்சு கொலை பண்றானுங்க, ரேப் பண்றானுங்க. நேரடியாக நரேந்திர மோடி தலையீடு அதில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைய மைனர் பசங்க ரேப் பண்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைக்கு நைட்டு என்ன வேலை? ஏன்டா நீதி கிடைக்கல? நீதி கொடுக்கடா, அவங்கள கைது பண்ணுடா, அவங்கள மரண தண்டனை கொடுக்கணும். மாணவர் சமூகம் காஷ்மீர்ல ஒரு பெண் குழந்தை ஆசிஃபான்னு சொல்லி கோவில்ல எப்படி நம்மளுடைய பொண்ணு இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். பெண்ணினுடைய சடலத்தை எங்கிருந்து தான் மீட்டோம்னு சொல்றேன். பேசுறானுங்களே உத்தமரின் ஆட்சி, மயிராட்சி. ஒரு முதல்வர் மனிதர்களோடு தொடர்பே இல்லாமல் குரங்கோடு மட்டுமே உறவு வைத்து, அதாவது உறவுனா நான் நல்ல உறவு சொல்றேன், தடவுறாங்க இழுப்ப பிடிச்சி மானகட்டப்ப. இப்படிதான் அக்காவும் தம்பியும் பேசிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு புது எதை எடுத்து கொடுத்து காமிச்சவங்க பாஜக. சிசுவை பிடுங்கி சூலாயுதத்துல குத்தி தீயில் வாட்டிய வரலாறு இந்த அயோக்கியர்களது. பில்கிஸ் பானு வழக்கு தொடர்பான குற்றவாளிகளுக்கான ஒரு தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை நான் வரவேற்கிறேன். நீதிமன்றத்தில் ஒருத்தர் 2 பேர் நல்ல மனுஷங்களாக இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுக்க வேண்டும். பொன்முடியினுடைய வழக்கு எடுத்தாங்கல்ல, தப்பான தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்லி உயர் நீதிமன்றம் எடுக்குது. யார் எடுக்கிறா? உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி எடுக்கிறார். இதை தப்பா இருக்க தீர்ப்பு, சரியில்லையே அப்படின்ட்டு எடுக்காரு. அதே போல பில்கிஸ் பானுவனுடைய அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுக்கணும். ஏன்னா உலக தேசத்துக்கே தெரியும் பில்கிஸ் பானுக்கு நடந்த அநீதி. மக்கள் மறப்பது இயல்பு, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்மளை போன்ற ஆட்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பில்கிஸ் பானு பெத்த பிள்ளைய, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய செவுத்துல போட்டு அடிக்கானுவ, அடிச்சு கொலை பண்றானுங்க, ரேப் பண்றானுங்க. உடன் இருந்த குடும்பத்தினரை கண் முன்னாடி நிர்வாணப்படுத்தி ரேப் செய்யறானுங்க. செக்ஷுவல் அசால்ட். அது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமானது. இவனுங்களா மனுஷனுங்களா இந்த நாய்களா? மனுஷங்களா இவங்களா? இந்த நாய்களுக்கு, இந்த வெறி பிடித்த காம வெறி பிடித்த நாய்கள் 11 நாய்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்கள கூப்பிட்டு வச்சு இனிப்பு பண்டம் கொடுத்து உத்தம புருஷனுங்களாட்டம் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. ஆஹோ ஓஹோன்னு கொண்டாடுதாங்க. அயோக்கிய பேடுங்க. நம்ம ஊரா இருந்தா என்ன நடக்கும்? காலுகையை உடச்சி அப்படிலாம் ஆயிரும். அது கௌரவமா? அது அவங்களுக்கு நேரடியாக நரேந்திர மோடி தலையீடு அதில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமரின் தலையீடு, அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்த பாலியல் கொலை செய்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது அசிங்கமா இல்லையா? அவர்களுடைய விடுதலையை பற்றி யார் முடிவெடுக்கணும்? மகாராஷ்டிரா முடிவெடுக்கணும். யார் முடிவெடுக்கணும்? மகாராஷ்டிரா நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் முடிவெடுக்கிறார். இவங்க யார் முடிவெடுக்கிறதுக்குன்னு சொல்லி நீதிபதி கேட்டதை நான் வரவேற்கிறேன். பெருமையாக இருக்கிறது. ஐயா, இன்னும் நீதி செத்து போகல நம்ம ஊருக்குள்ளன்ட்டு. மே 2022 வந்த தீர்ப்புக்கு இப்பதான் ரியாக்ட் பண்றோமே. இப்படிதான் நீதி கிடைக்குமா நம்ம ஊருக்கு? இதுதான் நீதியா? அட்லீஸ்ட் இவ்வளவு தாமதமாகவாவது கிடைத்ததே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன், வரவேற்கிறேன். நான் நீங்க பாருங்க பாஜக காரர்களுடைய அயோக்கியத்தனத்தை. சின்ன சின்ன பயலுங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளை, பொம்பளை பிள்ளை, நைட்டு ஒரு பயலோட நடந்து போயிட்டு இருக்கு டெல்லியில். ஞாபகப்படுத்தணும், நிர்பயா. அந்த பிள்ளைய பஸ்ஸுக்குள்ள போட்டு, பள்ளிக்கூடத்துடைய பஸ்ஸுக்குள்ள போட்டு, நம்ம இவர் கூட நடிச்சிருப்பார், உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு பொம்பளை பிள்ளையில பஸ்ஸுக்குள்ள போட்டு ரேப் பண்ணுவாங்க. அது போல கொண்டு அந்த பிள்ளைய மைனர் பசங்க ரேப் பண்றானுங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் எப்படி கொக்கரித்தார்கள் என்று தெரியுமா? ஏன் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைக்கு நைட்டு என்ன வேலை? அதுவும் ஒரு பயக்கூட என்ன வேலை? பயக்கூட இருக்கும் போதே கடத்தி கொண்டு போய் கொண்டுட்டாங்களே படுவாய் போயிடுங்க அவங்க இச்சை ஆசைகளுக்கு. தனியாக போயிருந்தா ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்னொன்று சொன்னேன், அண்ணான்னு கூப்பிட்டுருக்கணும், அண்ணான்னு கூப்பிட்டுருக்கணும், அப்பான்னு கூப்பிட்டு. அந்த பெண் கதறினாலே
ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொந்தளித்தார்கள். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதே போல இந்திய தேசத்தில் அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதே போல பல சம்பவங்கள் நடக்கும். எழுதி குறித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஜேஎன்யூல இருந்தா லெனின், குட்டி லெனின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்ஐல இருந்தாப்ல, அவன் களத்தில் வந்து நிற்கிறான். எஸ்எஃப்ஐ யூனியன் ஜேஎன்யூ யூனிட் அப்படியே உள்ள வந்து நிற்குது. எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ இவங்களாம் அறைகூல் கொடுக்குறாங்க. போலீஸ் உள்ள வந்து தாக்குது. யாரை தாக்குது? இந்த மாணவர்களை, நீதி கேட்ட இந்த மாணவர்களை தாக்குகிறது, அடித்து துன்புறுத்துகிறது. ரத்தம் ஒழுகுது மண்டையில். ஒரு நாட்டில் ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, பாஜகவை சேர்ந்த பசங்க, ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த பசங்க ரேப் பண்ணிட்டானுங்க. ஏன்டா நீதி கிடைக்கல? நீதி கொடுங்கடா, அவனுங்களை கைது பண்ணுங்கடா, அவனுங்களை மரண தண்டனை கொடுங்கடான்னு மாணவர் சமூகம் ஏங்குது, போராடுது. நீதி கேட்குறோம், மண்டையை போட்டு அடிக்குது டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸ் தாக்குது. காஷ்மீரில் ஒரு பெண், குழந்தை, பெண் கிடையாது குழந்தை, ஆசிஃபான்னு சொல்லிட்டு, அந்த தந்தை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, மிகவும் உருக்கமானது. எல்லா இடங்களிலும் தேடினேன், காஷ்மீர் முழுவதும் தேடினேன், காஷ்மீர் முழுவதும் தேடினேன். பள்ளிக்கூடம் விடல, அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்திலும் தேடினேன், மூளை முடுக்குகளில் தேடினேன். அவர்களுடைய கோவிலில் மட்டும் நான் தேடவில்லை. ஏன் தெரியுமா? சொல்றாரு, இவர்களும் நம்மை போன்று இறை நம்பிக்கை உடையவர்கள் தானே. அந்த கோவிலில் எப்படி நம்மளுடைய பொண்ணு இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். ஆனால் என்னுடைய பெண்ணினுடைய சடலத்தை அங்கிருந்து தான் மீட்டோம்னு சொல்றார். சின்ன பிள்ளைய கதற கதற பாலியல் பலாத்காரம் செய்த நாய்களுக்கு ஆதரவாக கொடி பிடிச்சிக்கிட்டு போறாங்க முட்டா பெருக. இன்னும் நீதி கிடைக்கல. நிர்பயாவுக்கு நீதி கிடைக்கல. உன்னாவு கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னாவு விரட்டி விரட்டி கொலை செய்தார்கள் அயோக்கியர்கள். யூபியில இவனுங்க பேசுறானுங்களே, உத்தமரின் ஆட்சி, மயிராட்சி. அந்த ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு உயர் சாதிக்காரனை காதலிக்கிறது. அந்த பெண்ணை ரேப் பண்றானுங்க. லிட்டரலி they are raping that girl. யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன் கிடையாது, இந்த ராமருக்கு சொந்தக்காரங்க. பெண்கள் மீதான வன்முறைக்கு முக்கிய காரணமாக பாஜக. அவங்க தான் இந்தியாவிலேயே, வேற யாரு? அந்த பெண்ணினுடைய சடலத்தை எரிப்பதற்கு கூட அவர்களுடைய உறவினர்களை பக்கத்தில் நெருங்க விடவில்லை. பிரியங்கா காந்தியா அந்த அம்மா, ராகுல் காந்தி தங்கச்சி ஓடியாருது, அடிக்கிறாங்க, ஹைவேஸ்ல கைது பண்றாங்க. ராகுல் காந்தி வராரு, அடிக்கிறாங்க, கைது பண்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரன் லட்டி சார்ஜ் பண்ணி ஓடுறான், 144 தடை போடுறான். பத்திரிகைக்காரங்க வராங்க, பத்திரிகைக்காரர்கள் மீது பொய் வழக்கை போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறோம். தேசிய பாதுகாப்பு சட்டம் நினைக்கிறேன், உள்ள போட்டு கைது செய்யுது பத்திரிகைக்காரங்களை. ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்க போன பத்திரிகைக்காரங்க மேல டாக்டர், ஒருத்தர் டாக்டர் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கிற, அப்படி மருத்துவம், அதே உத்தம இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில தான் குரங்குகளோடு பேசி கொண்டு இருப்பாரு ஒரு முதல்வர். மனிதர்களோடு தொடர்பே இல்லாமல் குரங்கோடு மட்டுமே உறவு வைத்து, அதாவது உறவுனா நான் நல்ல உறவு சொல்றேன், கம்யூனிகேஷன் சொல்றேன். மருத்துவமனையில் குழந்தைகள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம செத்து போறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அரசாங்கத்திடம் ஆக்சிஜன் கேட்டால் அந்த அது சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுக்கல. எனவே இந்த டாக்டர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சொந்த பணத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வைக்கிறார். அவரை தேச துரோக வழக்கில் கைது செய்கிறார். வெளில வந்து கதறார். உள்ள இருந்து ஒரு புத்தகம் வேற எழுதியிருக்காரு, சிபிஎம் ரிலீஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். மோசமானவங்க இவங்க. இங்க கேட்கணுமா இவங்களுடைய கூப்பாடுகளை? டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. பாருங்க பேச்சு, உலகத்தில் இவங்கள போல உத்தமைங்க கிடையாதுன்ட்டு, நல்லவங்க கிடையாதுன்ட்டு. இந்தியாவில் எண்ணற்ற பெண்கள் பாலியல் ஜல்சா கட்சியினால் பலாத்காரம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம பார்க்கல ஒரு எம்பிக்கு நடந்த கேவலத்தை. சசிகலா புஷ்பா தடவுறாங்க இடுப்பை பிடிச்சி, மானங்கட்டப்ப. இதுக்கு நியாயம் பேசுறாங்க.
நான் நமிதான்னு நினைக்கிறேன். நமிதா இந்த அக்காங்கெல்லாம் உள்ள போனா கதவை திறந்து வைத்துக் கொண்டுதான் பேசுவேன் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? செக்ஷுவலி தே வில் ட்ராப் ஹிம். யாரு? அண்ணாமலைய கேட்கலையா? அக்காவும் தம்பியும் பேச்ச திருச்சி சூர்யாவும் அக்கா டெய்ஸியும். மானங்கட்ட கேள்வி. இப்படிதான் அக்காவும் தம்பியும் பேசிப்பாங்களா? இப்படிதான் அக்காவும் தம்பியும் பேசிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு புது எதை எடுத்து கொடுத்து காமிச்சவங்க பாஜக காரங்க. பெண்களின் மீது அவ்வளோ மரியாதை வைத்திருக்கிறார்கள் அவர்கள். எனவே தான் அவர்களை குழந்தை பெருக்கும் மிஷினாக வைத்திருக்கிறார்கள். தெரியும்ல, பெண்கள் வெளில வரக்கூடாது. அவளாம் 4-5 பிள்ளைகளை பெத்து போட்டுக்கணுமா? அப்போதான் அவளோட சமூகம் வளருமா? இந்தா குழந்தை பெற்று போடுற மிஷினாடா. அதுக்கு தான் எங்கள் தாத்தா கிழமை வந்து ஒன்று சொன்னான், கருப்பு போய் அறுத்து போடு. நீங்கள் தொடர்ந்து இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்திய தேசம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசம் என்று ஒரு தேசத்தில் அறிவிக்கிறான். போனீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இந்த மாநிலத்துக்குலாம் போகாதீங்கன்றா. போகாத, நீ போகாத, பெண்கள் போகாதீங்கன்றா. ஒரு பெண் பார்க்கலையா? வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பிளாகர், யூடியூப் பிளாகர் ஹராஸ் பண்ணியிருக்கானுங்க. தமிழ்நாடா இருக்கணும்ன்ற, கேரளாவா இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் பாடம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த தீர்ப்பை நான் இப்படி ஒரு நீதிபதி பேசியதை நான் வரவேற்கிறேன். நிச்சயமாக பில்கிஸ் பானுவுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவருடைய பிள்ளை இறந்து போனதற்கு நீதி கிடைக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தையை காட்டு மிராண்டியை விடவும் மோசமாக கொண்டிருக்கிறான். மிருகம் பண்ணாது, மிருகம் கொல்லாது. ரத்த வாடையை பார்த்தால் மிருகம் கொல்லாது. இந்த மிருகங்கள் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் பில்கிஸ் பானுடைய வழக்கை மீண்டும் தொடர வேண்டும். எந்தெந்த அயோக்கியர்கள்லாம் இந்த 11 பேர் இருக்காங்களே, இந்த 11 பேர் சேர்த்து இன்னும் யாரெல்லாம் அந்த இதில் வந்து இருக்காங்க, சம்பவத்தில் இருக்காங்க, அத்தனை பேரையும் கைது செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். குஜராத்தில் ஒரு மினிஸ்டர்னுடைய வீட்டில் மினிஸ்டரா எம்பியான்னு தெரில, எம்எல்ஏவான்னு தெரில, குஜராத்தில் எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள். விஸ்வ இந்து பரிஷத் விஹெச்பி ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு அமைப்பு படையெடுத்து வருகிறது அந்த ஊருக்குள்ள. இஸ்லாமிய கிராமத்தை அழிப்பதற்கு கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து அதில் இருக்கக்கூடிய சிசுவை வெளியில புடுங்கி, இஸ்லாமிய குழந்தையா சிசுவை புடுங்கி சூலாயுதத்தில் குத்தி தீயில் வாட்டிய வரலாறு இந்த அயோக்கியர்களது. இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளை தண்டிக்க வேண்டியது இந்திய தேசத்தினுடைய கடமை. நிச்சயமாக பில்கிஸ் பானுடைய வழக்கை எடுக்கணும். அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதற்கு ஆதரவாக இருக்கணும். பில்கிஸ் பானுக்கு ஆதரவாக இருக்கணும். இவர்கள் கட்டவிழ்த்து விடும் கட்டுக்கதைகளை நம்பாமல் ஒருமித்த குரலோடு பில்கிஸ் பானுவோட நிற்கணும் அப்படின்னு அறைகோள் கொடுக்குறேன். நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.